செலினா, தற்போது அமைச்சர்களின் பட்டியல் வெளியாகி உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அமைச்சர்களாக 9 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக எந்த துறை என்பது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் அளிக்காமல் 9 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்ற பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புஷி ஆனந்த், அதே போல ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு மற்றும் கீர்த்தனா ஆகிய 9 பேர் கொண்ட பட்டியலை தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த 9 பேர் அமைச்சர்களாக இன்று அறிவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து செய்திக்குறிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. 9 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அவர்களுக்கு எந்தெந்த துறை வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகள் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விடுவாக இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசின் சார்பில் 9 அமைச்சரவர்கள் இன்று பொறுப்பேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா, அதே போல ஆனந்த், அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் தொடர்ச்சியாகவே உள்ளே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக ராகுல் காந்தி நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு அந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சி தலைவர்கள் என்ற முறையிலும் திமுகவிற்கும் அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் என்ற பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி, அதே போல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் வருவார்களா என்று கேள்விக்குறி என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் தவேகா தலைவர் விஜய். அதற்கு முன்னதாகவே அவர் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் தவேகாவோடு கூட்டணி அமைத்த பிறகாக முதல் முறையாக ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாக ராகுல் காந்தி தவேகா தலைவர் விஜயோடு ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அவர் தலைமை செயலகம் சென்று இன்று முதல் முக்கிய கையெழுத்தையும் தலைமை செயலகத்தில் போட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏதேனும் முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்படக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஆகக்கூடிய முதலமைச்சர்கள் அந்த முதலமைச்சரின் முதல் கையெழுத்திடும் பொழுது ஏதேனும் புதிய திட்டங்கள், அதே போல மக்களுக்கான திட்டங்களை அறிவித்து கையெழுத்திடுவார்கள். அந்த வகையில் தான் இன்று தவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி முடிந்த பிறகாக இங்கிருந்து தலைமை செயலகம் சென்று தலைமை செயலகத்தில் முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்திடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பரபரப்பாகவே யார் முதலமைச்சராக ஆகப் போகிறார்கள் தமிழ்நாட்டில் என்பது குறித்தான தொடர்ந்து ஒரு வார காலமாகவே பரபரப்பான அரசியல் சூழல் என்பது நிலை வந்த நிலையில் நேற்று அந்த பெரும்பான்மையும் தாண்டி 120 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தற்பொழுது தவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். இதனில்தான் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை பொறுத்தவரையிலும் தொண்டர்களின் கூட்டம் என்பது சூழ்ந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கூட தொண்டர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலையிலிருந்தே பரபரப்பான சூழல் தான் இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு வரக்கூடிய அனைத்து பாதைகளுமே மூடப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் எதுவும் உள்ளே அனுமதிக்கப்படாமல் நடந்து மட்டுமே தொண்டர்கள் உள்ளே வருவதற்குரிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அதே போல உள்ளே சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய தலைவர்கள், பாஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே தான் உள்ளே வாகனங்களோடு உள்ளே வருகிறார்கள். மற்ற தொண்டர்கள், அதே போல செய்தியாளர்களுக்கும் கூட வாகனங்கள் எதுவும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எல்லோருமே நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி இங்கு வரக்கூடிய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியும் தவேகா தலைவர் விஜயும் உள்ளே உரையாற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகாக முதலாவதாக
நேரடியாக சந்தித்து உரையாற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் 2 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரையிலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற உறுதியில் தான் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் கூட்டணி என்பது அமைத்திருக்கிறது. 5 சட்டமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல திமுக கூட்டணியிலிருந்து ஆதரவு தந்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக கட்சியின் தலைவர்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் என்பது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தவரையிலும் யாரும் வரவில்லை. குறிப்பாக தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளே வந்திருக்கிறார்கள். அதனை தொடர்ச்சியாக விழா தொடங்குவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் உள்ளே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் மிகுந்த பாதுகாப்பிற்கு பிறகுதான் உள்ளே வரக்கூடிய அனைவரையும் உள்ளே அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலில் பார்த்து வருகிறோம். செலினா, 9 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது குறிப்பாக பெண் அமைச்சர் ஒருத்தர் இடம்பெற்றிருக்கிறார், அதனை பார்க்க முடிகிறது. தற்போது பதவியேற்பு விழா முடிந்த பிறகு விஜய் தலைமை செயலகம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அவருடைய முதல் கையெழுத்து என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சரியாக 10 மணி அளவில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகாக இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்கிருந்து நேரடியாக குறிப்பாக தலைமை செயலகம் செல்வதற்கான திட்டம் என்பது வைத்திருக்கிறார். தலைமை செயலகம் சென்ற பிறகு முதல் கையெழுத்து என்பது போடுவார். அந்த முதல் கையெழுத்தில் என்னென்ன சிறப்பு திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட இருக்கிறது என்பதுதான் பல்வேறு எதிர்பார்ப்பு ஆக இருந்து வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, அதே போல மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து இதெல்லாம் ஏற்கனவே இருந்த தமிழ்நாடு அரசின் மீது குற்றச்சாட்டாக தாவேகா சார்பில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் பெண்களுக்கான ஏதேனும் திட்டங்கள் என்பது கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் அதே பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுவது தொடர்பாகவும் ஏதேனும் திட்டம் இருப்பதாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களின் கொள்கையிலும் அதே போல தேர்தல் அறிக்கையிலும் கூட பல்வேறு திட்டங்களை அறிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஏதேனும் திட்டங்கள் கொண்டு வர இருக்கிறார்களா அல்லது சிறப்பு திட்டமாக ஏதேனும் கொண்டு வரப்பட்டு அதனை முதல் கையெழுத்தாக இட்டு அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போதும் கூட மகளிருக்கான அந்த சிறு திட்டங்கள் என்பது கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதல் கையெழுத்து என்பதை போடப்பட்டிருந்தது. அதே போலதான் இந்த முறையும் தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இன்று திமுக சார்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவை பெற்று குறிப்பாக விஜய் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நிலையில் அவரும் மகளிருக்கான சிறப்பு திட்டத்தை கொண்டு வருவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல மாணவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் ஏதேனும் திட்டத்தை முதல் கையெழுத்தாக போடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக மகளிர் அதே போல மாணவர்கள் விவசாயிகள் அதே போல முதியோர் உள்ளிட்டோர்களுக்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஏதேனும் சிறப்பு திட்டத்தை முதல் கையெழுத்தாக இடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் வேறு ஏதேனும் பெண்கள் பாதுகாப்பு குறித்தான சிறப்பு திட்டம் என்பது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். 10 மணிக்கு நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. சரியாக 9 மணிக்கு முன்னதாகவே அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய காத்திருப்பு அறையில் அவர் இருக்கக்கூடிய நிலைதான். இங்கு ராகுல் காந்தியுடனான அந்த சந்திப்பு என்பதும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலை அங்கிருந்து நேராக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வருவார். அதற்கு பிறகாக அந்த காத்திருப்பு அறையில் இருவருக்கான அந்த சந்திப்பு என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்களும் அவருடன் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த நிர்வாகிகளும் இங்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களுடனான அந்த சந்திப்பும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக திமுகவிலிருந்து ஆதரவு தந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கு அந்த சந்திப்பும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல ஆளுநர்
ராகுல் காந்தி மற்றும் விஜய் வருவதற்கான தனி வழி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக தான் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் உள்ளே சென்றிருக்கிறார். உள்ளே செல்லும் பொழுது தாவேகா தலைவராக உள்ளே சென்றிருக்கக்கூடிய நிலையில் வெளியே வரும் பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்று வெளியே வருக இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 9 அமைச்சர்கள் கொண்ட பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த 9 அமைச்சர்களுக்கான அந்த வாகனம் என்பது தற்பொழுது தயார் நிலையில் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை கொண்டிருக்கிறது. குறிப்பாக 9 அமைச்சர்களுக்கும் சரியாக அரசு சின்னம் பொருந்திய அந்த வாகனம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு நடிகை த்ரிஷா வந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பல்வேறு அவர்கள் விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்பாக பல்வேறு விவரங்கள் என்பது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய நிலையில் த்ரிஷா தற்பொழுது இந்த பதவி ஏற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்களுக்கும் சிலருக்கு அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நடிகை த்ரிஷா முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை வந்திருக்கிறார். முதலமைச்சர் அதாவது வெற்றி பெறுவதற்கான அந்த படிக்கட்டை எட்டும் பொழுது குறிப்பாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது 108 என்ற எண்ணிக்கை வரும் பொழுதே த்ரிஷா விஜய் இல்லத்திற்கு சென்று வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த பதவியேற்பு விழாவிலும் கலந்து கொள்வதற்காக நடிகை த்ரிஷா நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய நேரலை காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய 9 பேர்களின் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது ஆளுநர் மாளிகையிலிருந்து. அந்த 9 பேருக்கான அந்த வாகனம் என்பது தற்பொழுது நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை இருந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இனோவா வாகனம் தமிழ்நாடு அரசின் சின்னம் பொருந்திய வாகனம் என்பது வரப்பட்டிருக்கிறது. உள்ளே தேசிய கொடி என்பது வைத்திருக்கிறார்கள். அமைச்சர்களாக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தேசிய கொடி பொருந்திய வாகனத்தோடு அவர்கள் அணிவகுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கான்வாய் வாகனங்கள் மூலமாக விஜய் வந்திருக்கக்கூடிய நிலையை அந்த கான்வாயை பின்தொடர்ந்து அமைச்சர்கள் 9 பேரும் அந்த இனோவா காரின் மூலமாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஆனந்த், அதே போல பிரபு, கீர்த்தனா, அருண்ராஜ், அதே போல ஆதவர்ஜனா, செங்கோட்டையன், வெங்கடராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகிய 9 பேருக்கான அந்த வாகனம் என்பது தனித்தனியாக தமிழ்நாடு அரசின் சின்னம் பொருந்திய வாகனம் என்பது இங்கு நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அவர்களுக்கென்று தனி செக்ரட்டரி என்பது இனிமேல் தான் எந்த துறை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட பிறகாக தனி செயலாளர்கள் என்பது ஒதுக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே அவர்களுக்கான அந்த வாகனம் என்பது தற்பொழுது இங்கு வருகை தந்திருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த துறைகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக தான் நேற்று ஒரு உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசின் அமைச்சர்களாக பொறுப்பேற்ற பிறகு எந்தெந்த துறை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியல் என்பது வெளியாகி இருந்தது. அதில் குறிப்பாக காரைக்குடி பிரபு அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு இருந்தது. அதே போல பொது நிர்வாகம் மற்றும் காவல்துறை என்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு அந்த துறைகள் என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல பொதுத்துறை என்பது குறிப்பாக செங்கோட்டையனுக்கு வழங்கப்படும் எனவும், நகராட்சி நிர்வாகத்துறை என்பது ஆனந்திற்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மின்சாரத்துறை என்பது நிர்மல்குமாருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை என்பது ஆதவர்ஜனாவிற்கும், அதே போல ஆதிதிராவிட நலத்துறை ராஜ்மோகனுக்கும், சிறுபான்மை நலத்துறை முஸ்தபாவிற்கும், பள்ளிக்கல்வித்துறை என்பது வெங்கடராமனுக்கும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை என்பது அருண்ராஜுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்று ஒரு பட்டியல் என்பது உத்தேச பட்டியலாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து 9 அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கான அந்த பட்டியலை வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்தெந்த துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் என்பது முழுமையாக அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி குறிப்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல
கடந்த ஆட்சியில் 34 அமைச்சர்கள் என்பது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த முறை எத்தனை அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பது அமைச்சரவையில் இடம்பெற இருக்கிறார்கள், எந்தெந்த துறைகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அடுத்தடுத்த செய்தி குறிப்புகள் என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் எல்லாம் எப்போது பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களும் தொடர்ந்து இந்த பதவியேற்பு விழாவை தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி குறிப்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள் உள்ளூர் உள் விளையாட்டு அரங்கத்திற்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திமுகவில் தற்போது வரையிலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவை பொறுத்தவரையிலும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட தலைவர்களும் கூட தற்போது வரையிலும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வரவில்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் அதே போல தலைவர்களும் கூட ராகுல் காந்தியுடனே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவின் தலைவர்களும் இன்னும் வரவில்லை. தற்போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் உள்ளே வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அடுத்தடுத்து இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. அதற்குள்ளாக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அதே போல முக்கிய அழைப்பாளர்களுக்கான இந்த விஐபிகளுக்கான அழைப்புகள் என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.